பொய் அகல பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் எந்தியப்பாம் வையகம் போர்த்த வழங்குலி நீர் கை அகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே பாலோடு முன் தோன்றிய மூத்த. அருமையான இந்த நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை தமிழ் உணர்வுள்ள நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில என்னுடைய ஆரூர் தங்கை கொய்லி நாச்சியார், என்னுடைய ஐயா எரிமலை ராமச்சந்திரன், என்னுடைய நெருங்கிய நண்பர் ஜெயசீலன் போன்றவர்களெல்லாம் பேசியிருப்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கிறது. இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் திராவிடம் என்ற ஒற்றை கருத்தியலை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பேசியதை பார்த்தேன். ஐயா குணா அவர்களை பொறுத்தவரை திராவிடம் மட்டுமே அவர் தமிழுடைய பகையாக அவர் களமாடவில்லை. தமிழர்களுக்கு இரண்டு பகைகள் இருக்கிறது. ஒன்று புறப்பகை, இன்னொன்று அகப்பகை. புறப்பகையாக இருப்பது ஆரியம், திராவிடம், தலித்தியம் என்ற மூன்று இலக்குகள். அகப்பகை என்பது நம்முடைய இறைவியலை சார்ந்த, நம்முடைய அகவியலை சார்ந்த கருத்தியல்கள். இந்த இருவகை பகையும் நாம் வென்றால் ஒழிய தமிழர் தேசியத்தை வெல்ல முடியாது. தமிழ் தேசியம் என்று ஒன்று பேசப்படுகிறது என்று சொன்னால் தமிழர் அல்லாதவர்கள் கூட தமிழ் பற்றை உயர்த்தி கொண்டு தமிழ் தேசியத்தை பேசிவிட முடியும். நான் தமிழன் என்று சொல்லிவிட முடியும். தமிழ் குருதியிலே பிறந்தவன் அந்த களத்திலே இறங்கும்போதுதான் தமிழ் குடிகளின் ஓர்மையை உருவாக்கி தமிழர்கள் எல்லோரும் ஓர் இனம் என்ற அந்த வட்டத்திற்குள்ளே தமிழர் குடிகள் ஒருங்கிணையும் போதுதான் தமிழர் தேசியம் வெற்றி பெறும். இப்பொழுது எல்லோரும் திராவிடத்தை குறித்து பேசினீர்கள். நம்முடைய ஆய்வு ஐயாவுடைய பிரகாரம் நம்ம என்ன சொல்றோம்னா, 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சந்திரகுப்த மௌரியன் என்ற ஒரு வரலாற்றை நாம் எடுக்கும் பொழுது, சந்திரகுப்த மௌரியனுக்கு பிம்புசாரன் என்ற ஒரு மகன் இருந்தான். அந்த பிம்புசாரனை பாடலிபுத்திரத்திற்கு அனுப்பி ஆசீர்வாதத்திலே அவனை இணைக்கின்றான். அவன் ஆசீர்வாதத்திலே இணைந்த பொழுது அவன் வழியாக லகுலீசன் என்கிற ஒருவனை உருவாக்கி கபாலிகத்தை உருவாக்கினான். தமிழருடைய மெய்யிலான அந்த மெய்யலை அவன் கரவு கொள்கையாக சிவனியத்தை உருவாக்கினான். இன்றைக்கு ஐயா அவர்கள் அந்த சிவனியத்தை பேசும் பொழுது சிவனியத்தை தொட்டு விட்டார். ஐயா இங்க உங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஐயாவுக்கே புத்தி சொல்லக்கூடிய, அறிவு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மண்ணில களத்திலே இருக்கிறார்கள். அவரை வாய்ப்பு வந்தபடி வசைப்பாடுகளா இருக்கிறார்கள். அந்த சிவனியம் என்றால் என்ன, சிவனியம் ஏன் உருவாக்கப்பட்டது என்ற கோட்பாடுகளை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ அந்த லகுலீச பாசுபதம் என்பது சிவனியத்தை உருவாக்குகிறது. தமிழருடைய மெய்யியலை அது கருத்து கொள்கையாக உருவாக்குகிறது. அடுத்து இதே சந்திரகுப்த மௌரியனுடைய பேரனாகப்பட்ட அசோகன் அவன் பௌத்த மதத்தை உருவாக்கி வருகிறான். ஒரே குடும்பத்தில் 3 கொள்கைகள், கோட்பாடுகள் உருவாக்கப்படுகிறது. ஒருவன் ஆசீர்வத்தை தழுவி ஆசீர்வத்தின் மூலமாக ஒரு சிவனியத்தை உருவாக்குகிறான். இரண்டாம் அவன் பௌத்த மதத்தை கொண்டு தமிழருடைய மெய்யியலை களவாடுவதற்கு, அதை சிதைப்பதற்காக முயற்சி செய்கிறான். இந்த அசோகனுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சங்கமித்திரை, இன்னொருவன் மகேந்திரன். இந்த சங்கமித்திரையை மகேந்திரன் திருமணம் செய்து கொள்கிறார். காரணம், அவர்கள் அதாவது கிரேக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் தன் உடன் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்கிற வழக்காறு அவர்களுக்கு இருப்பதனால் தன் தங்கையை திருமணம் செய்து கொண்டு அவன் இலங்கைக்கு செல்கிறான். இவர்கள் 4 பக்கமாக திரும்பிக் கொண்டு மதத்தை உருவாக்கி 3 மதங்களை உருவாக்கி கொண்டு, ஒன்று பௌத்தம், இன்னொன்று ஜெயினம், இன்னொன்று ஆசீர்வாதம், சிவனியம், இந்த 3 மதங்களை உருவாக்கி கொண்டு தமிழருடைய மெய்யியலை சிதைக்கின்றார்கள். இந்த அறிவியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் என்று அந்த கோட்பாடுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு அகப்பகையாக இருப்பது சிவனியம் ஒன்று, இன்னொன்று மாலியம். இப்படி பல கொள்கைகள் நம்முடைய மெய்யியல்களை பல திரிபு வேலைகளை செய்து அதை நமக்குள்ள இருக்கின்ற அந்த மெய்யியல்கள் நம்மை விட்டு போகாது என்று அது கனவு கொள்கையாக நம் மீது திணிக்கப்படுகிறது. இந்த கொள்கைகளிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வர வேண்டும். முதல்ல இந்த கனவு கொள்கையிலிருந்து வெளிப்பட்டு வரும்பொழுதுதான் நமக்கு இந்த புறப்பகைகளை வெல்லுவதற்கு ஒரு
இலகுவான ஒரு தளம் கிடைக்கும். நாம் எல்லாம் ஒரு இனம் என்ற ஒரு தோற்றம் அதாவது உருவாக்கம் எங்க வருது என்று சொன்னால், இந்த அகப்பகையை வென்றால்தான் நம்முடைய புறப்பகையை நம்மால் வெல்ல முடியும். இந்த அகப்பகையை வெல்லாமல் புறப்பகையை வெல்வதற்கு ஆகாது. காரணம் என்னென்று சொன்னால், நமக்குள்ளே பல பிரிவுகள் இங்கே நமக்கு எதிராகவே இங்க களமாடுகின்றன. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியம் என்ற கோட்பாட்டை இங்கே உருவாக்கியவர்கள் பௌத்தம் தான். பௌத்தம் தான் முதல்ல சாதியத்தை உருவாக்குகிறது. இந்த பௌத்த கொள்கை தமிழருக்கு மிக மிக எதிரான ஒன்று. ஆகையால் இன்றைக்கு தலித்தியம் என்று சொல்கிறவர்கள் பௌத்தத்தை தூக்கி உயர்த்தி பிடித்துக் கொண்டு நாங்கள் பௌத்தராக மாறிவிடுவோம் என்று சொல்கிறார்கள். இது தமிழருக்கு மிகப்பெரிய கேள்வி விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாகும். ஆக பௌத்தம், இந்து மதம் இதை எல்லாம் சேர்ந்துதான் தமிழருக்கு எதிரானது என்பது ஐயாவுடைய கருத்து. ஆக இதெல்லாம் நம்ம தேர்ந்து தெளிந்து நம்முடைய 2 பகைகள் இருக்குது. ஒன்று அகப்பகை வெல்ல வேண்டும், இரண்டாவது அகப்பகை வெல்லாமல் புறப்பகை வெல்ல முடியாது என்ற தெளிவு நமக்குள் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல நாளில ஐயாவை பற்றி ஒரு சின்ன ஒரு கவிதையை நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஞானம் வாய்த்த குணசீலர், ஞானம் வாய்த்த குணசீலர் ஆழம் போன்ற அகன்ற அறிவாசான். ஞானம் வாய்த்த குணசீலர் ஆழம் போல் அகன்ற அறிவாசான், காலம் தவிர்க்க முடியாது சீலம் மேவிய காட்டார். திராவிடம் தீராவிடம் என்ற அந்தோ திராவிட பகை நெறித்து, தீராவிடம் என்று அந்தோ திராவிட பகை நெறித்து ஓங்கு பேராசான், பிறப்பில் மாசிலான் அறம்புறம் நல்ல திறப்பாளன். திராவிடம் என்ற அந்தோ திராவிட பகை நெறித்து ஓங்கு பேராசான், பிறப்பில் மாசிலான் அறங்கூறும் நல்லுக திறப்பாளன். கிழக்கு வெளுத்தது பார் அந்தோ உதித்தது செம்பருதி, கிழக்கு வெளுத்தது பார் அந்தோ உதித்தது செம்பருதி, இழுக்கு படிந்த இனமானத்து அழுக்கு துவைத்த தமிழ் முனி. கிழக்கு வெளுத்தது பார் அந்தோ உதித்தது செம்பருதி, இழுக்கு படிந்த இனமானத்து அழுக்கு துவைத்த தமிழ் முனி. தமிழர் ஆவி மேவிய குணாவியம் இதோ, தமிழர் ஆவி மேவிய குணாவியம் இதோ பணி, இமிழ் கடல் வையம் இனி தமிழ் மனம் வீசும் நனி களி. திராவிட வஞ்சத்தால் இனி பிணி திராவிடம் எழா கருக்கி, அதன் அரா இழிவு அறுத்து எரிந்த நல் அருந்தமிழ் ஆற்றல் ஊற்றி, கிழக்கு வெடித்தது பார் இதோ உதித்தது செம்பருதி, இழுக்கு படிந்த இனமானத்து அழுக்கு துவைத்த தமிழ். வாரணம் மேவிய தொன்மை ஏரணம் இட்ட பேராசான், வாரணம் மேவிய தொன்மை ஏரணம் இட்ட பேராசான், உளம் சீரண வகுத்த வள்ளுவ பெரும் வரையனிதோ, தொல்காப்பிய காலம் வகுத்து எண்ணியம் தெளிந்த பொறுப்பு, தொல்காப்பிய காலம் வகுத்து எண்ணியம் தெளிந்த பொறுப்பு, உள்ளத்து ஓங்கிய ஒவ்வொரு கள்ளம் என கனலும் நெருப்பு, அந்தகத்து உயர்ந்த ஒப்ப பண்டினை ஈட்டிய செருக்கு, அந்தகத்து உயர்ந்த ஒப்ப பண்டினை ஈட்டிய செருக்கு, இன்பத்து இன்பம் இன் தமிழ் இனம் ஓங்கு உழைத்தலை பிறப்பு. அந்தகத்து உயர்ந்த ஒப்ப பண்டினை ஈட்டிய செருக்கு, இன்பத்து இன்பம் இன் தமிழ் இனம் ஓங்கு உழைத்தலை பிறப்பு. கிழக்கு வெளுத்தது பார் பார் இதோ உதித்தது செம்பருதி, இழுக்கு படிந்த இனமானத்து அழுக்கு துவைத்த தமிழ் முனி. தமிழரின் தொன்மை தொகுத்து திராவிட தலை நெறித்து ஆரிய பகை முறித்து எழடா தமிழென எழுப்பிய ஏங்கொலில் பிறப்பு. தலித்திய இழி வறுத்து எழடா தமிழனே தமிழனா நீ என துடித்திடமானும் தூக்கி நிறுத்திய அகத்திறப்பு. தமிழா தமிழா தமிழாள மீட்சியும் அது வழி ஆட்சியும், தமிழ் ஓங்கு உயர் மறையும் இறையும் இனி குணாவியமே. தமிழா தமிழா தமிழாள மீட்சியும் அது வழி ஆட்சியும், தமிழ் ஓங்கு உயர் மறையும் இனியும் இனியும் குணாவியமே. வாழ்க குணாவியம், வாழ்க குணாவியம், ஒழிக திராவிடம், ஒழிக தலித்தியம், வேரோடு ஒழியட்டும் ஆரியும் அகன்றோடட்டும் வந்தேரியும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.